ரொம்ப நாளாவே சாமிக்கு நேர்த்திக்கடன் செலுத்துறது வந்துட்டு தள்ளி போயிட்டு இருந்தது. இந்த தடவ எப்படியாவது நம்ம நேர்த்திக்கடன் செலுத்திறணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரைடே மார்னிங் வந்துட்டு வீட்லேருந்து கிளம்பியாச்சு. நேர்த்திக்கடன் செலுத்துற கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்துக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தான் போயிட்டோம். அங்க போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணியாச்சு. குலதெய்வம் கோயிலுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால, அன்னைக்கு அர்ச்சனை பண்ணது மனசுக்கு ரொம்ப திருப்தியாவே இருந்துச்சு. ரொம்பவும் ஹேப்பியா இருந்தது. அதுக்கப்புறமா அங்கேருந்து சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். தம்பிக்காக நேர்த்திக்கடன் போட்டிருந்த கோவில் பார்த்தீங்கன்னா, இருக்கன்குடி மாரியம்மன் தான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெறைய பேர் குழந்தைக்காக தான் இந்த கோவிலுக்கு நெறைய பேர் வேண்டி போயிருக்காங்க. அவங்களுக்கு நினச்சது நடந்திருக்கு. குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கோயில நீங்க போய் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல செய்தி தான் வரும். நேர்த்திக்கடன் செலுத்தியாச்சு அப்படின்றதுனால ரொம்பவே நான் ஹேப்பியாக இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. தேங்க்யூ.